ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் செய்யறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெளிச்செண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. பாவக்காய் கசப்பு தெரியாது. கடுகு போட்டுக்கிட்டே எண்ணெய் காஞ்சதையும் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் பாவக்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி போட்டுட்டா சீக்கிரம் வதங்கிக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ரொம்ப நேரம் வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் தான் தேங்காய் பூ போட்டுக்கணும். வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும், கசப்பு தன்மை தெரியாது. இப்போ பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே நம்ம பாவக்காய் பொரியல் வச்சுக்கலாம். நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.